ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட செயற்குழு கூட்டம் இப்போ சென்னையில பனையூர் ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு. தளபதியோட தலைமையில தான் இந்த ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஷோபாமா கூட வந்திருக்காங்க. இந்த செயற்குழு கூட்டத்துல சில முக்கியமான தீர்மானங்களை ஏற்ற போறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு செயற்குழு கூட்டம் லைவ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. தளபதி என்ட்ரி ஆனதும் கொள்கை தலைவர்களுக்கு மாலெல்லாம் போட்டுட்டு தென் ஷோபாமாவை பார்த்ததும் ஹக் பண்ணிட்டு தமிழ் தாய் வாழ்த்துடன் ஃபங்க்ஷன் தொடங்குச்சு. பட் இந்த தீர்மானங்கள் சம்பந்தமா இப்ப ஆலோசனை பண்ண போறாங்க. சோ அதனால லைவை கட் பண்ணிட்டாங்க. இந்த ஆலோசனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்மானங்களை அனௌன்ஸ் பண்ண போது திரும்ப லைவ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தளபதியோட ஸ்பீச் தனியா இருக்கான்றதுலாம் தெரியல. பட் பேசினாருன்னா கண்டிப்பா அஜித்குமார் அவர்களோட லாக்அப் மர்டர் பத்தி பேசுவாரு. ஏன்னா ஆல்ரெடி அந்த இஷ்யூ சம்பந்தமா அறிக்கை விட்டுருக்காரு. அண்ட் நேரா அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்குமே போயிருக்காரு. இன்னொரு பக்கம் டிவிகே சார்பா போராட்டம் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிடைக்கல. சோ அதனால ஸ்பீச் இருந்துச்சுன்னா டிஎம்கேவை ஒரு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்ல தளபதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வேற வரப்போறாரு. சோ அது சம்பந்தமான ஏதாவது அறிவிப்புகள் வருதான்றதையும் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில மணி நேரங்களில் தீர்மானங்கள் பற்றி அறிவிப்பு வரும். மோஸ்ட்லி அதான் தளபதி தான் அனௌன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கட்சியோட முதல் செயற்குழு கூட்டம் அப்படின்றதால ஷோபாமா வந்திருக்காங்க போல. ஏன்னா கட்சி பணிகள்ல அவங்க இன்வால்வ் ஆக வாய்ப்பு கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.